தாத்தா தானே இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க அப்படின்னுச்சு. அப்படின்னு பார்த்துச்சு அந்த குழந்தை. பார்த்துட்டு வட்ட போய் வம்பளுத்து விட்டுட்டு இருக்கேன். இந்த விபூதி எடுத்து அப்படி எழுதிட்டு அது வாட்டி போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்துல கவனிக்க ஆரம்பிச்சு. அது வரைக்கும் ஒரு இதாவே இருந்தான். அதுக்கப்புறம் தான் எங்க போனாலும் கவனிக்க ஆரம்பிச்சுட்டான். எப்படி நடக்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஒரு 50 கோயில்ல கவனிச்சு கண்டுபிடிச்சு, ஓ சரி சரி. புது பஸ் ஸ்டாண்டு கிட்ட செல்லியம்மா இருக்கு, எங்க வேலூர் புது பஸ் ஸ்டாண்டு கிட்ட. அங்க போய் எதுக்கோ போய் உக்காந்துருந்தோம். சாமி இங்க உள்ள உக்காந்துருக்கோம், அங்கன்னு இருக்குல்ல போய் தீவாரணை காட்டி கூட்ட. தீவாரணை தான் காட்டுறாங்கல்ல, இங்க இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம்ல, பிற என்ன தீவாரணை கேட்க அப்படின்னு. இங்க செல்லியம்மா ரொம்ப இது உள்ளவோ அப்படின்னு. அப்படியா எது உள்ளவோ அப்படின்னு கேட்டேன். ரொம்ப ஆக்ரோஷமா கோவப்படுவாருன்னு. அப்படியா நீ கொஞ்ச நேரம் இப்படியே உட்காரு அப்படின்னு. எவ்வளவு ஆக்ரோஷமா வருது வாரு அப்படின்னு. அந்த மாட்டில் அவர் சின்ன பையன்தான், நம்ம இந்த மாதிரி இருப்பான். தீவரணை காட்டிட்டு கீழே வச்சிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கேயே கற்பூரம் ஏற்றி மதமன்னு பந்தம் கொளுத்துற மாதிரி கொளுத்திட்டு தூக்கிட்டு வந்தான். தூக்கிட்டு வந்து ஐயா அப்படின்னா, சாமி என்ன நீ தானே ஆக்ரோஷமா வருவாங்க, அதான் மதன்னு வந்திருக்காங்க அப்படின்னு. அவன் தீவாரணை காட்டினா. இந்த மாதிரி அப்படி தொட்டு கும்பிடுச்சு. நீ கும்பிட முடியல, பாக்குறதுக்கு மட்டும்தான் என் வேலை, தொட்டு கும்பிடுறது கன்னத்துல வச்சுக்கிறதுல என் வேலை கிடையாது, நீ வச்சுக்கோ அப்படின்னு. அவ்வளவு மதன்னு இருந்துச்சு இல்லையா. இவ்வளவு பேசிட்டு இருக்கு, அந்த பையன் வச்சுக்கிட்டு அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கான். இந்த அம்மா இப்படி தொட்டு இப்படி இருந்துச்சு, அது தொப்புன்னு அமர்ந்துருச்சு. சாமி அப்படின்னா அவ்வளவுதான், அவங்க ஆத்தா போயிட்டா அப்படின்ட்டு. அதுல இருந்து அங்க போனா செல்லிமா உள்ள கூப்பிடவே கூப்பிடாது. அதை விட கடைசியா திருவண்ணாமலை கிரிவலம் எல்லாம் சுத்தி முடிச்சாச்சு. எப்படின்னா இன்னைக்கு இந்த கோயிலுக்கு போய் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டேன்னா அடுத்து அந்த கோயிலை மறந்துடும் இந்த அம்மா. அவ்வளவுதான். இப்படி ஒவ்வொரு கோதா மறக்கடிச்சேன். கூட்டிட்டு வந்து திருவண்ணாமலைக்கு போகணும்னு பேசிட்டாங்க எல்லாருமே. பவானி, கல்பனா, ராதிகா, பூமணி எல்லாமே சாமி வாங்க போவோம்னாங்க. ஏம்மா நான் வரலம்மா, நீங்க வேணா போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு. இங்க சோபா அவர் அப்படித்தான் பிகு பண்ணுவாரு, வரமாட்டாரு அப்படின்னு. இங்க வாரு பாத்துக்க, 12 வருஷமா கிரிவலம் போறோம்னு சொல்லிட்டு இருக்க, மோசம் போயிட போற அப்படின்னு. எப்படி மோசம் போயிருவ அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாது, அவர் அண்ணாமலையார் எல்லாம் பாத்துக்குறாரு அப்படின்னுச்சு. அப்படியா சரி ஏறு வேன்ல ஏறி போயாச்சு. போய் அங்க போய் கரெக்டா 7 மணிக்கு இறங்கி போய் அப்படி போய் முன்வாசல் போய் அப்படி கூடி கிரிவலம் வாரம். கிரிவலம் வந்து லாஸ்ட் வந்து கற்பூரம் ஏத்துனாங்க. ஏத்திட்டு அதுக்குள்ள ஏதோ இருந்தது தீமண்டம், நல்ல வாங்கி திங்கிற மாதிரி. அங்கே ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்து அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஒரு நல்ல அந்த ஆளு, ஆமா அவர் வேஷம் நிறைய கொண்டையெல்லாம் போட்டிருந்தாரு, நிறைய உத்தராட்சி எல்லாம் போட்டிருந்தாரு. அவரு கூடவே இன்னொரு அம்மா வந்துச்சு. அவங்களுக்கு நாங்க அவங்க 2 பேரும் கிரிவுல வரவங்க தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். வந்தாங்க, எங்க பக்கத்துல வந்தாங்க. இந்த அம்மாட்ட வந்தா, இனிமே நீ இந்த பக்கம் தலை வச்சு படுத்த கழுத்துல காலை வச்சு கொன்றுவோம் அப்படின்னாங்க 2 பேருமே. சுவாமி இதை நீ உங்க பிடிச்ச சொல்றாங்க. அவ்வளவுதான் உனக்கு ஆப்பு, இனிமே நீ திருவண்ணாமலை கிரிவலம் இல்லை அப்படின்னு. அப்பதான் அவளுக்கு வரைக்கு, அப்ப இத்தனை கோயிலுக்கு போகாம ஆக்குனது நீங்க தானா அப்படின்னா. நான் எத்தனை வருஷமா சுத்திக்கிட்டு இருக்கேன், இந்த 2 வருஷமா வந்து ஒரு கோயிலுக்கு போக கூடாம ஆகிட்டீங்க. அப்ப நீங்க அண்ணாமலையார் அவ்வளவுதான். அன்னைக்கு போனவதான் கிரிவலம். அதுக்கப்புறம் அந்த எண்ணமே அவளுக்கு வர்றதில்லை. புரிஞ்சதா? அப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அந்த இடத்த வாஷ் அவுட் பண்ணிட்டு வந்துருவேன். ஆமா, அப்படி நிகழ்வுகளை நிறைய அங்கேயும் நடத்தி காமிச்சோம். ஆமா, வள்ளிமலைக்கு போவோம் நைட்ல, அமாவாசைக்கு வள்ளிமலையில போய் முருகச்ச பெருமாள் இருக்கிற அந்த பகுதியிலே ஒரு 2-3 குகை இருக்கு. அங்க போய் நைட்ல தியான பயிற்சி கொடுப்பேன்.
அமாவாசைக்கு ஒரு 6 அமாவாசைக்கு போனோம். அங்க 6 மணி ஆயிட்டா கீழே கேட்டு போட்டுருவாங்க, யாரும் போகக்கூடாது, மேல ஏறக்கூடாது. நாங்க கொழுப்பு எடுத்தவங்க 10 மணிக்கு தான் போவோம். எப்படி அங்க கொண்டு போய் காரை ஒரு வாரம் நிறுத்திட்டு போவோம். அங்க கீழே வரும்போதே அங்க கடை இருக்கிற ஐயா எங்க வரீங்கன்னா மேல சிம்போரம். நாங்க வாட்ச்மேன் 2 வாட்ச்மேன் நிற்பாங்க, ஐயா பூட்டி போட்டிருப்பாங்களே, நாங்க பூட்டுட்டோம் அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்போம். அங்க போனா பூட்டி இருக்க மாட்டாங்க, திறந்துருப்பாங்க. 2 வாட்ச்மேன் எங்க யாரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியாது, அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, நாங்க பாட்டுக்கு ஏறி போய்கிட்டே இருப்போம். ஆமா, அப்படி 6 மாசம் நடந்தது வள்ளிமலையில. கடைசியில ஒரு தடவை ஒரு ஐயர் வந்து 5 மணிக்கு வந்தாரு காலையில, மேல உள்ள பூஜை வைக்கிறதுக்கு. நாங்க எல்லாம் முடிச்சுட்டு அங்கனக்குள்ள ஏதாவது தீமண்டங்கள்லாம் வாங்கிட்டு போவோம், தண்ணி எண்ணியெல்லாம். அங்கே கோயிலுக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஐயா நீங்க என்ன நேரம் வந்தீங்கன்னாங்க, நாங்க ராத்திரி 10:30 மணிக்கே வந்துட்டோம் அப்படின்னாங்க எங்க ராமு. நைட்டு 10:30 மணிக்கு வந்தீங்களா, எப்படி வந்திருப்பீங்க? நாங்க படிவெளியே தான் வந்தோம் அப்படின்னாவ. வாட்ச்மேனு இருந்தாங்க அப்படின்னா. அவர் அதுக்கு மேல ஒண்ணுமே பேசல. அவர்கிட்ட 2 முறுக்கை கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துட்டு நாங்க வாடி சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அங்க ஒரு 7-8 மணி வரைக்கும் உட்காந்துருப்போம். உட்காந்துட்டு தான் கீழே இறங்குவோம். அப்படியெல்லாம் நடக்கும். ஆமா, வாட்ச்மேன் விட்டு உட்காந்துருப்பாங்க, நாங்க வாட்டுக்கு போயிட்டே இருப்போம். அப்படி நிறைய. அது மாதிரி போற போக்குல எங்கேயாவது போறோம்னா அங்கேயே 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே சரக்கு வாங்குவேன். வாழைப்பழம், சாப்பாடு, அங்க இருந்து என்ன சிக்னல் வருதோ, பிரியாணின்னா பிரியாணி, சாப்பாடுனா சாப்பாடு, இல்ல வடைன்னா வடை, இல்ல பழம்னா பழமே அப்படி வரும், அதை வாங்குவேன். என்ன சாமி நம்ம தான் சாப்பாடுலாம் வச்சிருக்கோம்ல, எதுக்கு அது வேண்டாம்ப்பா இதை சாப்பிடணும்னு வாங்கிட்டு போவோம். கரெக்டா அந்த இடத்துக்கு போனவொடனே வண்டி நிறுத்துங்க, இன்னும் காட்டுக்குள்ள நிறுத்துறியே அப்படிம்பாங்க. வேலை இருக்கு வாங்க சாமி அப்படிங்க. இறங்கி போனோம்னா அங்க இந்த பக்கத்துல மரத்துக்குள்ள ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. வீட்டுல போய் லேசா ஏதாவது சவுண்டு கொடுத்தோம்னா எழுச்சி பாட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு எழுச்சி உட்காருவாங்க. அப்புறம் அவங்க பக்கத்துல உட்காந்து நான் கதை பேசிக்கிட்டு இருப்பேன், இவங்க சுத்தி நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன பேசுறாங்கன்னு தெரிய மாட்டாங்க அப்படிப்பாங்க. பேசிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வாழைப்பழத்தெல்லாம் உரிச்சு கொடுத்து சாப்பிட வச்சு, அவங்க என்ன சாப்பிட வச்சு முடிச்சுட்டு தண்ணி கேனெல்லாம் கொண்டு போயிருப்போம். வாயை கையெல்லாம் கழுவி விட்டு அந்த வாட்டில் இருந்தாங்க, இதை வச்சுக்கோங்க நாங்கள் கிளம்பட்டுமா அப்படின்னா அப்படின்றாங்க. கிளம்பி அப்படி ஒரு 100 பேருக்கு மேல காட்டி கொடுத்துருப்பேன். ஆமா. அப்போ அதே மாதிரி பொன்னேன்னு ஒரு ஊர் இருக்கு, ஆந்திரா பார்டரு, தமிழ்நாட்டுக்கும் ஆந்திரா போடுறாங்க. அந்த பொன்னேங்கிறதான் பார்டரு. அங்க ஒரு ஆசிரமம் இருக்கு, சச்சிதானந்தர் ஆசிரமம்னு சொல்லி. ஜீவசமாதி இருக்கு. அங்க போகணும்னு சிக்னல் கிடைச்சிருச்சு, அங்க போ அப்படின்னு போறோம். அங்கேயும் 12 மணிக்கு போனோம். ஆனா அங்க எப்பவும் நட சாத்துறது இல்லை, பட் அந்த இதுகளுக்குள்ள டைம் வச்சிருக்காங்க. போனோம். அவர்கிட்ட நேரம் போன உடனே சச்சிதானந்தர் இது வந்து நேரம் எதுக்காப்புல இருக்கு, அது போய் பார்த்துட்டு வணங்கிட்டு வெளியே வந்தோம். அந்த பக்கம் விஷ்ணுலோ அது லொட்டு நவக்கிரகம் அது இதுன்னு நிறைய பண்ணியா உள்ள வச்சிருக்காங்க. அப்ப சச்சிதானந்தருக்கு இதை விட்டு இப்படி வரும்போதே என்ன சொல்லிடுறாங்க, எல்லாரும் சட்டையை கழட்டணும் அப்படின்னாங்க. நான் சிப்பா போட்டிருக்கிறதுனால சிப்பா கழட்ட முடியாது அப்படின்னு. கழட்ட முடியாதுன்னா நீங்க போக முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். நான் போக முடியாதுன்னு சொல்றேன், ஆனா நீ இங்க இருந்து போயிருவ பாத்துக்கோ அப்படின்னு.